Very good evening. This is Chennai Car Trainers. இப்போ நாங்கள் பாண்டிச்சேரி வரைக்கும் வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே உள்ள டிராஃபிக்லலாம் சார் வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு வண்டியோட அந்த கண்ட்ரோலு. ஏன்னா பாண்டிச்சேரியோட மெயின் டிராஃபிக்லாம் நாங்கள் ரொம்ப நல்லாவே பார்த்துட்டோம். ஸோ அதே மாதிரி பாண்டியில் ஹைவேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவும் எப்படி சேஃபாக வண்டியை ஓட்டுறதுங்கிறது சார் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதுவுமே கரெக்டாக வந்துருச்சு. மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது செகண்ட் கியர் சார், ஃபஸ்ட்டு போடாதீங்க. போகலாம் ஸ்லோவாக போய்ங்க. ஸோ கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். நாலா பக்கமும் பார்த்து போய்க்கணும். ரெண்டாவது ரொம்ப அர்ஜென்ட் போடுவாங்க. ஏன்னா அந்த விஷயத்தையும் நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வருது. லைட்டாக லெஃப்ட்டில் ஒதுங்கிடுங்க சார், அவர் வண்டி விட்டுருங்க. ஏன்னா பெரிய வண்டி பென்ஸ் ஒன்று வருது பின்னாடி, விட்டுருங்க. அது வழி விட்டுருங்க சரி பண்ணி. ரொம்ப ஒதுங்காதீங்க, அதுக்கு போதும் விடுங்க. ரைட் போய்ப்போங்க. இப்போ அவ்வளோதான். லெஃப்ட் வந்துருங்க. அவ்வளோதான் சார். ஒரு பென்ஸ் வண்டி போகுது பார்த்தீங்களா, ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிங்க. அந்த அம்மா வழி விடுங்க தாய் குளத்துக்கு. ரைட்டு போய்ப்போங்க. ரைட் போயிடுங்க, டக்குன்னு லைட்டாக எடுங்க. ரொம்ப எடுக்கிறீங்க. லைட்டாக சார் வண்டி வரும். லைட்டானா லைட்டாக தான், அதுக்கு மேலே எடுக்கவே கூடாது. நீங்கள் லைட்டாக ரைட் எடுத்துங்க. லைட்டாக அவ்வளோதான். வண்டி சைக்கிள் இருக்குல்ல, தள்ளி போங்க லைட்டாக. அவங்க நம்ப மாட்டாங்க சார், நம்ம தானே வந்துக்கணும். இங்கே கொஞ்சம் அப்படியே நீங்கள் மாற்றி உள்டாக நடந்துக்கணும். எப்படின்னா நீங்கள் தான் பார்த்து ஓட்டிக்கணும். ஓகே. ஸோ அவங்க வந்து போவாங்க, அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லோ ட்ரைவ் அண்ட் சேஃப் பண்ணுங்கள். ஸோ இந்த பீப்புளோட நீங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருக்கீங்க, ஸ்ட்ரெயிட் பார்த்து ஓட்டுங்க. இந்த மாதிரி டிராஃபிக்கில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரோடில் ஓட்டி பழகும்போது ஸ்லோவாக ஓட்டிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது உங்களுக்கு யார் என்ன பண்ணுவாங்க, எங்கேருந்து வருவாங்கன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட ஒரு புரிதல் வரணும். அப்படின்னா பி கூல் அண்ட் ஹாப்பி. வண்டியோட அந்த கண்ட்ரோலு, வண்டியோட அந்த சிஸ்டத்தை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். சரசரன்னு வண்டியை விடக்கூடாது, ஸ்லோவாக போய்க்கணும். ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ சாருக்கு இன்னைக்கு 3rd day ட்ரைனிங். ஹைவே நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்து கொண்டு வந்துட்டோம். பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுத்தார். போகலாம் சார், அப்படியே மிடில்லே போங்க. எஸ், வெரி குட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஆட்டோ நிற்கிது, நீங்கள் மிடிலே போகணும். லெஃப்ட்டில் ரொம்ப வராதிங்க, ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ரைட்டில் போய் போங்க. ரைட்டு போங்க சார். ரைட் எடுங்க, நல்லா எடுங்க. ரைட்டு நல்லா எடுங்க, குயிக்காக டிலே பண்ணாதீங்க. எஸ், பார்த்துங்க. வண்டி நம்மளது பெருசு சார். மறுபடியும் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணுறீங்க, பார்த்துக்கோங்க. நம்ம வண்டி பெருசு, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுங்க. ஏன்னா நீங்கள் கட் பண்ணலன்னா ஸ்லோவாக ரைட்டில் போங்க. ஆட்கள் ஆப்போசிட்லேருந்து வரவங்களை பார்த்து பயப்படாதீங்க சார். எந்நேரமும் லைட்டாக போகலாம். ரைட் எடுத்துங்க. பார்த்தீங்களா? ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு டைம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் பார்த்து சேஃபாக மேனேஜ் பண்ணிக்கணும். மோஸ்ட்லி கிளச் ஐதி நியூட்ரல் ஃப்ளோவில் வச்சுக்கோங்க வண்டியை. ஏன்னா வந்து ஸ்பீடு போகும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகும். நியூட்ரல் ஃப்ளோவில் விட்டுட்டு கண்ட்ரோலில் கரெக்டாக வச்சுக்கோங்க. மெயின் அதுதான். ஏன்னா பிரேக் யூஸ் பண்ணாதீங்க. ஈரம் மாற்றிங்க. அடுத்தது லெஃப்டில் ஒருத்தர் ஏறாரு, பார்த்து. ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்பீடு ஏற்றாதீங்க, ஸ்லோவாக நடந்து போகிற மாதிரி இருங்க. கொடுங்க. பார்த்தீங்களா? லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ்லாம் வண்டி ஓட்டுறாங்க பாருங்கள். ஸ்டடி பண்ணி ஷேரோட எடுக்கிறாரு. ஸ்லோ பண்ணுங்க. ரைட் போய் போனோம், இல்லை ஸ்லோ பண்ணுங்க. அவர் பின்னாடியே போங்க. ஸ்லோவாக ஸ்டடி பண்ணிங்க. மிடில் பேஸ் பண்ணியே ஓட்டுங்க. மிடில் பேஸ் சார், ரொம்ப லெஃப்ட்டு வருது வண்டி. ஸ்லோவாக. ஏன்னா நடக்கிறவங்களாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக தான் நடப்பாங்க சார். ஸ்லோ பண்ணி அவரை பார்க்காதீங்க, அவரை பற்றி கவலையே படாதீங்க. முன்னாடி தான் ஃபோக்கஸ் வேணும் உங்களுக்கு. பின்னாடி ஆர்னர் பார்த்து போயிடாதீங்க. ரைட்லேயே போங்க. ரைட் சைக்கிள் போகுது பாருங்க. பின்னாடி ஆர்ன் அடிக்கிறவரை பற்றி துளி கூட நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏன்னா அவர் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு, முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாரு. ஸ்லோ பண்ணுங்க. முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவரை பற்றி கவலைப்படாது. அவருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? டிஎன் தான். நம்ம ஆளுங்க தான் இங்கே வந்து வேலையை காட்டுறது பொறுமை இல்லாமல். பார்த்தீங்களா? அப்படி என்ன ஒரு ஆம்புலன்ஸாக ஓட்டுறாரு? இல்லை அப்படி அர்ஜென்டானா ஆம்புலன்ஸில் தான் ஏற்றி விடணும். அவரை என்ன சொல்கிறீங்க? ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு தான் அனுப்பணும். சின்ன ரோடு, மார்க்கெட் ரோட்டில் பொறுமையாக தான் போக முடியும். ஏதாவது உதவி கேட்டார்னா ஒரு 108 ஆம்புலன்ஸை புக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். என்ன சொல்கிறீங்க? போய் நீட்டாக ரீச் ஆகட்டும் ஒரு ஹாஸ்பிட்டலில். என்ன அப்படி அர்ஜென்ட்டோ தெரியல. பொறுமைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சார்.
நிறைய பேர் வந்து அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே. அந்த பொறுமையை இழக்கிறதுனால விபரீதம் ஆகுது. ஸ்லோவாக போங்க. ஸ்லோ டிரைவ் அண்ட் சேஃப் பல வாட்டி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு வாட்டி கிடையாது, பல வாட்டி சொல்கிறேன். அதை யாரும் பண்ண மாட்டாங்க. செகண்ட் கியர் போட்டுங்க. பார்க்குறவங்க, நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, வீடியோ பார்க்குறதுலேருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஸ்லோ டிரைவ் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம சேஃப்டி உண்டாகும். ரைட்டில் போய் நிறுத்திடுவார் அவர் வந்து இது பார்த்துட்டு இருக்காரு, பஞ்சு மிட்டாய் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி டூ வீலர் கிட்ட இருந்துலாம் நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். லெஃப்டில் போகிற டூ வீலர் கிட்ட போகக்கூடாது. ஏன்னா டக்குன்னு அவர் பஞ்சு மிட்டாய் கேட்பாங்க யாராவது பின்னாடி இருக்கிறவங்க. புரியுதா உங்களுக்கு? நிறுத்திடுவார். நீங்கள் தான் உஷாராக பார்த்துக்கணும் சார். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் கிளாரிட்டியை வச்சுக்கணும். கிளாரிட்டி, வண்டியோட கண்ட்ரோல், இது ரெண்டுமே உங்களுக்கு கரெக்டாக வருது அப்படின்னாலே ஈஸியாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி ஓட்டிடலாம். சூப்பர், அவ்வளோதான்.